வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தற்செயல சோசியல் மீடியா பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை பார்க்க நேர்ந்தது. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் எர்ணாகுளத்தை சேர்ந்த ஒரு மாணவன் தற்கொலை செய்து தன்னைத்தானே மாய்த்து கொண்டிருக்கிறான். ஸோ அதுக்கு சொல்லப்பட்ட அந்த காரணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காரணம் மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய காரணமாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேரளாவில் எர்ணாகுளத்தை சேர்ந்த ஒரு பள்ளி மாணவன். அந்த மாணவன் 15 வயது மாணவன். ஸோ அதனால் அவனோட பேர் அடையாளங்களை எதையுமே வெளியே சொல்லக்கூடாது, சட்டப்படி மைனர் அப்படிங்கிறதுனால சொல்லக்கூடாது. இந்த பள்ளி மாணவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, ஜனவரி 15ஆம் தேதி ஸ்கூல் முடிஞ்சு நேராக வீட்டுக்கு வந்த உடனே 26வது மாடியில் இருக்கிற தன்னோட வீட்டில் இருந்து, அதாவது அந்த வீடு ஒரு ஃப்ளாட் மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள வீடு, அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் வீடுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த வீட்டில் நேராக ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் அந்த மாடியிலிருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிறான். ஸோ இந்த தற்கொலை தாயோட கண் முன்னாடியே நடக்குது. ஸோ இதனால் அந்த தாய் மிகுந்த அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. ஸோ இந்த பையனோட இறுதிச் சடங்குகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தாய் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட மகனோட இந்த தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட மகனுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அந்த தாய்க்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருந்திருக்கு. ஸோ அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவனை எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இவனோட உருவத் தோற்றத்தை வச்சியும் இவனோட நிறத்தை வச்சியும் எல்லாரும் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க, ரேகிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாணவன் எப்படி ரேகிங் செய்யப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் டாய்லெட் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த டாய்லெட்டை இவனை நக்க வச்சிருக்கிறாங்க, தன்னோட நாக்கால் நக்க வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணும்போது அந்த வர்ற தண்ணியில் இவனோட தலையை மூழ்கடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி சில அற்பத்தனமான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இதனால தான் மனசு உடஞ்சி போய் அந்த பையன் தற்கொலை பண்ணியிருக்கிறான். ஸோ இது மட்டும் கிடையாது, இந்த ரேகிங் மட்டும் கிடையாது, இவன் இறந்ததுக்கப்புறம் அந்த நண்பர்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடந்திருக்குது. அந்த வாட்ஸ்அப் சேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சேட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாணவனுடைய மரணத்தை மற்ற மாணவர்கள் கொண்டாடி இருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து அந்த தாய் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி ஆதாரங்களை, தரவுகளை எல்லாம் கொண்டு போயிட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் இவங்க மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தாய் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சட்டப்படி இதை பண்ணிக்கிறேன், சட்டப்படி சந்திச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு காவல்துறைக்கு போகிறாங்க. அது மட்டும் பண்ணலை, தன்னோட மகனுக்கு நடந்த இந்த அநீதியை என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் அதுக்கு அவங்களுக்கு ஆதரவாக ஜஸ்டிஸ் ஃபார் அந்த மாணவனுக்கு ஜஸ்டிஸ் வேணுங்கிறதுக்கு ஆதரவாக நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த காவல்துறைக்கு போனதுக்கப்புறம் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் முழுமையாக விசாரணை நடக்கலை. இந்த மரணம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. நிறைய கேரளாவை சேர்ந்த நிறைய நடிகர்கள், திரைப்பிரபலங்கள் எல்லாருமே இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் ஃபார் மிகர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கொடூரமாக இந்த மாணவர்கள் மாறுறது உண்மையிலேயே சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஸோ எதிர்கால சந்ததியினர் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயமா, நல்ல ஒரு செயலாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.